إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله فإن خير الكلام كلام الله وخير الحدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة صباحكم ومساكم. فقد قال النبي عليه الصلاة والسلام بعثت أنا والساعة كهاتين. فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. قاف والقرآن المجيد. نحن أعلم بما يقولون وما أنت عليهم بجبار فذكر بالقرآن من يخاف وعيد. அல்லாஹ்வை புகழ்ந்து அவன் தூதர் முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் மீதும் அவர்கள் கொண்டு வந்த சத்தியத்தை உலத் தூய்மையோடு பின்பற்றி மரணித்து விட்ட முஸ்லிம்கள் இறுதி நாள் வரைக்கும் அதே சத்தியத்தை உலத் தூய்மையோடு அதனை பின்பற்றி மரணிக்கின்ற ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் அல்லாஹுடைய சாந்தி உண்டாவதாக. அவர்கள் அனைவரையும் அல்லாஹ் அவனது அருளை கொண்டு அவனது உயர் சுவனங்களிலே நுழைவித்தருள்வானாக. சுவனத்தை நுழைவதற்கான ஒரே வழிகாட்டலாக அல் குர்ஆனும் அதன் விளக்க உரையான சுன்னாவும் தரப்பட்டிருக்கின்றது என்பதை அடிக்கடி நாம் உங்களுக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். எனவே அந்த சுவனத்தின்பால் அழைத்து செல்லுகின்ற அந்த வழிகாட்டலாகிய அதன் முதன்மை நூல் அல் குர்ஆனாகும். அதன் 18வது அத்தியாயத்தின் 54வது வசனம் கண்ணியமிக்க அல்லாஹ் கூறுகின்றான், وَلَقَدْ صَرَّفْنَا فِي هَذَا الْقُرْآنِ لِلنَّاسِ مِنْ كُلِّ مَثَلٍ وَكَانَ الْإِنسَانُ أَكْثَرَ شَيْءٍ جَدَلًا. 18வது அத்தியாயம் 54வது வசனம். இந்த அல் குர்ஆனிலே மக்களுக்காக அனைத்து உதாரணங்களையும் வெவ்வேறு விதங்களிலே நாம் எடுத்து கூறியிருக்கின்றோம். ஆனால் மனிதன் மிக அதிகமாக தர்க்கிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்று கண்ணியமிக்க அல்லாஹ் சொல்லுகின்றான். மனிதனையும் அவன் சென்றடைய வேண்டிய சுவனத்தையும் படைத்த அல்லாஹ் அதற்குரிய வழியை காட்டுவதற்கு மிக தகுதியானவன் அந்த அல்லாஹ் தான். எனவே புத்திசாலியான மனிதன் நாம் எதிர்பார்க்கின்ற அந்த சுவனத்தை படைத்தவன் எதனை கூறுகின்றானோ அதனை முறையாக படித்து கடைபிடிப்பதை தவிர அவனுக்கு வேறு எந்த விடயமும் அவசியமானதல்ல. எனவே வஹி மூலம் அவன் கூறிய குர்ஆனும் அதன் விளக்க உரையான சுன்னாவும் இது கூறிய உடனேயே இதனை எடுத்து நடப்பதுதான் மனிதனின் புத்திசாலித்தனமாகும். ஆனால் அதிகமானவர்கள் என்ன செய்கின்றார்கள் என்பதை அல்லாஹ் கூறுகின்றான். அதிகமானவர்கள் இவ்வாறு படைத்தவனிடமிருந்து வந்த வழிகாட்டல் விடயத்திலே அதனை ஏற்பதற்கு பதிலாக அதிலே தர்க்கம் புரிகின்றார்கள். உண்மையில் நியாயமான தர்க்கமாக இருந்தால் அது வரவேற்கத்தக்கது. குர்ஆனுடைய கொள்கை பற்றி சந்தேகங்கள் இருந்தால், தெளிவின்மைகள் இருந்தால், ஏற்கனவே அறிந்த விடயங்களோடு முரண்படுவதாக தோன்றினால், இயற்கையிலே காணுகின்ற விடயங்களுக்கு மாற்றமாக தென்பட்டால், இப்படி எதுவாக இருந்தாலும் தெளிவு பெற வேண்டும் எனும் ரீதியிலே நியாயமான சந்தேகங்கள் பற்றி கேள்வி கேட்பதை தர்க்கிப்பதாக இஸ்லாம் ஏற்கின்றது, அதனை வரவேற்கின்றது. அதே நேரம் உண்மை தெளிவானதன் பின்னரும்
அதனை ஏற்க மறுப்பதாக மாற்று கருத்து கூறுவது இதனை குதர்க்கம் என்று கூறப்படும். குதர்க்கம் என்பது அதாவது மனசாட்சிக்கு விரோதமாக அல்லது தாம் செய்கின்ற செயல்களை நியாயப்படுத்தும் விதத்திலே தவறான கொள்கையில் தவறான செயல்களில் இருந்து கொண்டு தவறை திருத்துவதற்கு பதிலாக அதனை காப்பாற்றுவதற்கு ஒருவர் வாதிட்டால் இதனைத்தான் குதர்க்கம் என்று கூறப்படும். எப்படியோ இந்த இஸ்லாம் என்பது சுவனம் செல்ல தகுதியானவர்களுக்கு குர்ஆனிலே சுன்னாவிலே அது ஒரு முஸ்லிம் சமூகமாக இருக்கும். அதன் 9 அடையாளங்கள் தெளிவுபடுத்தப்பட்டுள்ளன. அதன் முதன்மை அடையாளமாக ஒரு அழகிய தர்க்கம் புரிகின்ற வழிமுறையை அல்லாஹ் விவரிக்கின்றான். அதற்கு முதலிலே இங்கே அல்லாஹ் குர்ஆனிலே பல்வேறு உதாரணங்களை தெளிவுபடுத்தி கூறியதன் பிறகு அதனை மறுத்து வாதிடுகின்றவர்கள் பற்றி இங்கு அல்லாஹ் கூறுகின்றான். அதே நேரத்தில் ஒரு ஆண் மூலம் மக்களுக்கு தெளிவில்லாத விடயத்தை இந்த இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கின்ற போது அவர்களுக்குரிய பதில்களை அல்லாஹ் அவனே அல் குர்ஆனில் வழங்கியும் இருக்கின்றான். அதே போன்று சுன்னாவிலே நபி அவர்கள் மூலமாகவும் தெளிவுபடுத்தி இருக்கின்றான். எனவே முதலிலே இந்த 18வது அத்தியாயத்தின் 54வது வசனம் இவ்வாறு உதாரணங்கள் மூலம் தெளிவாக சொல்லப்படுகின்ற சுவனத்தின் பாலான அழைப்பு இதனை மறுக்கின்றவர்கள் உண்மையை தெரிந்ததன் பிறகு ஒருபோதும் மறுக்க கூடாது, அதிகமானவர்கள் மறுக்கின்றார்கள் என்பதைத்தான் இங்கு அல்லாஹ் கூறுகின்றான். இவ்வாறு குர்ஆன் சுன்னாவின் தெளிவில்லாதவர்கள், இதுவரை அதனை ஏற்று நேர்வழி அடையாதவர்கள், ஏற்கனவே உள்ள நேர்வழியிலிருந்து வழிகட்ட சமூகங்களாக கூட இருக்கலாம். குர்ஆன் இறங்குகின்ற போது அதற்கு முன்னர் நேர்வழியில் இருந்து வழிகட்ட முக்கிய 2 சமூகம் இருந்தது. இதனைத்தான் அஹ்லுல் கிதாப் வேதமுடையவர்கள் என்று குர்ஆன் சுன்னா கூறுகின்றது. அவர்கள் நபி மூசா நபி ஈசா என்ற 2 நபிமார்களினதும் சமூகமாகும். இப்போது கண்ணியமிக்க அல்லாஹ் நபிமார்கள் இல்லாத இன்றைய காலத்தில் நபிமார்களின் கடமை சுமத்தப்பட்ட உலமாக்களின் வழிகாட்டலிலே ஏற்கனவே நேர்வழியில் இருந்து வழிகட்ட முக்கிய 2 சமூகம் உட்பட இந்த இஸ்லாத்தின்பால் அழைக்கின்ற போது இந்த இஸ்லாம் பற்றி வருகின்ற கேள்விகள் சந்தேகங்களை நாம் தெளிவுபடுத்த வேண்டும். அது பற்றி தெளிவு பெறுவதற்காக அவர்கள் தொடுக்கின்ற வினாக்கள், எழுப்புகின்ற சந்தேகங்கள், இவற்றை தெளிவுபடுத்துவது குர்ஆன் சுன்னாவை முறையாக விரிவாக ஆழமாக கற்ற உலமாக்களின் கடமையாகும். எனவே இஸ்லாம் பற்றி விவரிக்கின்ற போது அதனை மறுக்கின்றவர்கள் எம்மோடு தர்க்கம் புரிந்தால், அவர்களோடு தர்க்கம் செய்ய வேண்டிய நிலை ஏற்பட்டால், இப்போது அல்லாஹ் தெளிவுபடுத்துகின்றான், வலா துஜாதிலு அஹ்லல் கிதாபி இல்லா பில்லதி ஹிய அஹ்சன். ஏற்கனவே நேர்வழியிலிருந்து வழிகட்ட இந்த குர்ஆனையும் சுன்னாவையும் அதன் அழைப்பை மறுக்கின்ற இவ்வாறான அந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள், அவர்கள் உங்களோடு தர்க்கிப்பார்கள். எனவே நீங்கள் அந்த வேதம் கொடுத்த அவர்களுடன் மிகச் சிறந்த அழகான ஒன்றை கொண்டே அன்றி நீங்கள் தர்க்கிக்க வேண்டாம் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அதாவது யூத கிறிஸ்தவர்கள்
அவர்கள்தான் அல்லாஹ்வின் அன்பிற்குரியவர்கள் என நினைத்து அதே நேரம் வழிகேட்டிலே செல்லுகின்றார்கள். எனவே அல்லாஹ்வின் இறுதி வேதத்தை அவர்கள் எதிர்த்து மறுத்து அதிலே தர்க்கம் புரிகின்றார்கள். இங்கே முஸ்லிம்களுக்கு அல்லாஹ் வழிகாட்டுகின்றான், அவர்களோடு நீங்கள் அழகியதை கொண்டு தர்க்கியுங்கள். இந்த அழகான ஒன்று அது குர்ஆன் சுன்னா என்ற வஹி என்பதை அல் குர்ஆனிலே வேறு ஒரு இடத்திலே கூறுகின்றான். எனவே இஸ்லாத்தின்பால் அழைக்கின்ற போது அதிகமானவர்கள் நிச்சயமாக தர்க்கிப்பார்கள் என்பதை அல்லாஹ் சொல்லுகின்றான். இவ்வாறு தர்க்கத்திற்கு வரும்போது நாம் அழகிய முறையில் அவர்களது கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதில் கொடுத்து இந்த இஸ்லாத்தின் உண்மை தன்மையை தெளிவுபடுத்துவது எமது கடமையாகும். இந்த இஸ்லாத்தின் பாலான இந்த அழைப்பை விடுக்கின்ற போது அது பற்றி எழுப்பப்படுகின்ற அனைத்து சந்தேகங்களுக்கும் நாம் அதனை தெளிவுபடுத்துகின்ற போது இதனை தர்க்கம் என்று கூறப்படும். அதாவது ஒரு விடயம் பற்றி எதிரும் புதிருமாக இரண்டு சாரார்கள் தர்க்கிப்பது, வாதிப்பது. எங்களுடைய குர்ஆன் அழகிய உதாரணங்களை கொண்டு இயற்கையோடு பொருந்தக்கூடிய அறிவுபூர்வமான நீதமான ஒரு கொள்கையை கற்றுத்தருகின்றது. இலகுவாக புரிந்து கொள்வதற்கு பல உதாரணங்களை வெவ்வேறு விதத்தில் கூறப்பட்டுள்ளது. இருந்தாலும் இந்த உண்மைகளை சத்தியத்தை மறுக்கின்றவர்கள் தர்க்கம் புரிந்து கொண்டே இருக்கின்றார்கள். அதிகமானவர்கள் இப்படி தம்மை அழிவிலே இட்டு செல்லுகின்றார்கள். இருந்தாலும் எமது கடமை என்ன என்பதைத்தான் 29வது அத்தியாயத்தின் 46வது வசனத்தில் அல்லாஹ் கூறியதாகும். அதாவது அவர்கள் சத்தியத்தை மறுத்து வாதிட்டாலும் நேர்வழியிலுள்ள முஸ்லிம்கள் அழகிய ஒன்று என்ற வகையான குர்ஆன் சுன்னாவை கொண்டு எமது சொந்த கருத்துக்களை வைத்துக் கொண்டு அல்ல, அனைத்தையும் அறிந்த அல்லாஹ் தந்த குர்ஆன் சுன்னாவில் உள்ள உண்மையை முன்வைத்து, குறிப்பாக வேதம் கொடுக்கப்பட்ட அந்த யூத கிறிஸ்தவர்களோடு இதுதான் சத்தியம் என்பதை தர்க்கிக்குமாறு விவாதிக்குமாறு அல்லாஹ் கூறுகின்றான். அதே போன்று சில நேரங்களிலே முஸ்லிம்களிலே ஒரு சாரார் கூட தமது பலவீனத்தை ஏற்றுக்கொள்வதற்கு பதிலாக அல்லது தம்மால் செய்ய முடியாத ஒன்று எதிர்காலத்திலே முயற்சிக்கின்றோம் என்று ஆர்வப்படுவதற்கு பதிலாக சில நேரங்களிலே குதர்க்கம் பேசுவார்கள். ஒரு உதாரணம், சஹீஹ் புகாரியிலே 7347வது ஹதீஸ். இரவு தொழுகை என்பது ஒரு மனிதனை அல்லாஹ்விடம் நெருக்குகின்ற மிகச் சிறப்பான ஒரு அமலாகும். இருந்தாலும் இது கடமை கிடையாது. ஒருமுறை நபி அவர்கள் தங்களுடைய மகளும் மருமகனுமான அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களது வீட்டிற்குள் நுழைந்து எழுந்து தொழுங்களேன் என கூறுகின்றார்கள். அல்லது நீங்கள் தொழுவதில்லையா அலா துஸல்லூன் என கேட்கின்றார்கள். இப்போது தூக்கத்தில் இருந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் முயற்சி செய்கின்றோம் அல்லது எழுப்பியதற்கு பிறகு அந்த இரவிலாவது எலும்பு தொழுவதற்கு பதிலாக தங்களுடைய செயலை நியாயப்படுத்துகின்ற ஒரு விடயத்தை கூறுகின்றார்கள். என்ன கூறுகின்றார்கள் என்றால், எங்களுடைய ஆத்மா என்பது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கின்றது. அவன் நாடினால் நாடுகின்ற போது அவன் எங்களை விழித்தெழச் செய்கின்றான். எனவே அப்படி அவன் விழித்தெழச் செய்தால்தான் எம்மால் எழும்ப முடியும் என்ற ஒரு கருத்தை கூறுகின்றார்கள். உடனே நபி அவர்கள் திரும்பி வெளியிலே வந்து விடுகின்றார்கள். வருகின்ற போது தங்களுடைய தொடையிலே கையை தட்டிவிட்டு இந்த மேலே உள்ள குர்ஆன் வசனத்தை ஓதி காட்டுகின்றார்கள். அதாவது வக்கானல் இன்சானு அக்ஸர ஷைஇன் ஜதலா, மனிதன்
அதிகமாக தர்க்கிக்க கூடியவனாக இருக்கின்றான் என்ற குர்ஆன் வசனத்தை ஓதிவிட்டு சென்று விடுகின்றார்கள். அதாவது ஒரு சிறந்த முஸ்லிம் அவனுடைய மேலதிகமாக இருக்க வேண்டிய ஒரு நல்ல விடயத்தை தங்களது பிள்ளை மகளுக்கும் மருமகனுக்கும் அதனை தூண்டுகின்றார்கள். இரவு தொழுகை கடமை இல்லை என்றாலும் நீங்கள் தொழுவதில்லையா, எழுந்து தொழுங்களேன் என்ற விதத்திலே தூண்டினார்கள். இப்போது எழுப்பியதன் பிறகாவது அன்று மட்டுமாவது எழுந்து தொழ ஆரம்பித்திருக்க வேண்டும். ஆனால் தாங்கள் தூங்குவதற்கு ஒரு உண்மையான விடயமாக இருந்தாலும் ஒரு நியாயத்தை கூறினார்கள். அந்த இடத்தில் நபி அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை பயன்படுத்தினார்கள். எனவே ஒரு சில முஸ்லிம்கள் கூட சில வேளை தெளிவான அறிவு இல்லாமல் அல்லது அந்த நற்செயலை அவர்கள் செய்யாததன் காரணமாக அதிலே தர்க்கிக்க கூடும். என்னதான் இருந்தாலும் குறிப்பாக முஸ்லிம் உலமாக்களின் கடமை சத்தியத்தை மறுத்து தர்க்கிக்கின்றவர்களுக்கு குர்ஆன் ஹதீஸை கொண்டு அழகிய தர்க்கத்தின் மூலம் இந்த இஸ்லாத்தை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். முஸ்லிம்களாக இருந்தால் குர்ஆன் சுன்னா ஒளியில் அவர்கள் தவறிழைக்கின்ற போது அந்த தவறிலிருந்து திருத்தும் விதத்திலே அழகிய முறையில் அவர்களோடும் தர்க்கிக்க வேண்டும். அதாவது குர்ஆன் சுன்னாவில் இருந்து அவர்களுடைய அந்த குறைபாடுடைய செயல்களை திருத்திக் கொள்வதற்கு அழகிய முறையில் குர்ஆன் சுன்னாவை கொண்டு அதனை அவர்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். எனவே இஸ்லாத்தை கொண்டு தர்க்கிப்பது என்பது ஒரு முஸ்லிம் சமூகத்தின் 9 அடையாளங்களில் முதன்மை அடையாளமாக காணப்படுகின்றது. இது எப்படி முதன்மையாகின்றது என்பதை இரண்டாவது குத்பாவிலே தெளிவுபடுத்துகின்றோம். ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹி நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முضل له ومن يضلله فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله فان خير الكلام كلام الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة أما بعد. இப்போது ஒரு முஸ்லிம் சமூகம் குறிப்பாக அதனை வழிநடாத்துகின்ற உலமாக்கள் நபிமார்கள் இல்லை என்பதால் மார்க்கத்தை விரிவாக ஆழமாக தெளிவாக கற்று மார்க்கத்தின் மூலாதாரமான குர்ஆன் சுன்னாவை கொண்டு நாம் ஒட்டுமொத்த மனிதர்களையும் இந்த வழியின்பால் அழைக்க வேண்டும். அதனை மறுக்கின்றவர்கள் எதிர்க்கின்றவர்கள் எதிர்கேள்விகள் கேட்கலாம். அவர்களுடைய சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதென்பது அழகிய விவாதத்தின் மூலம் அதனை செய்யுங்கள் என அல்லாஹ் அல் குர்ஆனிலே கூறுகின்றார். இப்போது இதனையும் எதிர்த்து குர்ஆன் சுன்னா கற்றுத்தருகின்ற சத்தியத்தை பொய்ப்பித்தால் ஆரம்ப குத்பாவிலே நாங்கள் பார்த்தோம். குறிப்பாக யூத கிறிஸ்தவர்கள் இந்த சத்தியத்தை மறுத்தார்கள், எதிர்த்தார்கள். அது எப்படி நிகழ்ந்தது என்ற ஒரு முக்கியமான விடயத்தை 28வது அத்தியாயத்தில் 48, 49, 50 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் விவரிக்கின்றான். இதில் உள்ள உண்மை என்னவென்றால் ஒரு முஸ்லிம் சமூகத்தின் முக்கிய 9 அடையாளங்கள். அதிலே முதன்மை அடையாளம் எம்மை தவறியென முஸ்லிம் அல்லாத எந்த ஒரு சமூகம் கூறினாலும் அப்படி யூத கிறிஸ்தவர்கள் கூறினார்கள். அல்லாஹ் இந்த வசனங்களிலே விவரிக்கின்றான். ஃபலம்மா ஜாஅஹுமுல் ஹக்கு மின் இந்தினா, எங்களிடமிருந்து சத்தியம் அவர்களிடம் வந்தபோது இதனை நாங்கள் நிராகரிக்கின்றோம், மூசா நபிக்கு கொடுக்கப்பட்டது போன்று உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருந்தால் ஏற்றுக்கொண்டிருப்போம் என்ற ஒரு குதர்க்கத்தை முன்வைத்தார்கள். இப்போது அல்லாஹ் இங்கே தர்க்கம் புரிந்து எங்களுக்கு காட்டுகின்றான். அவர்களுடைய வாதம் தவறானது என்பதை எப்படி விவரிக்கின்றான் என்றால்,
அவலம் யக்ஃபுரு பிமா ஊத்திய மூசா மின் கபல், மூசா நபிக்கு கொடுக்கப்பட்டதை அப்படியே ஏற்றுக்கொண்டது போன்று இந்த வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் நடிக்கின்றார்கள். எனவே அல்லாஹ் அவர்கள் உண்மையானவர்கள் அல்ல என்ற ரீதியில் பதில் வழங்குகின்றான். ஏற்கனவே மூசாவுக்கு கொடுக்கப்பட்டதை இவர்கள் நிராகரிக்கவில்லையா என்ற கேள்வி மூலம் நியாயமான வாதத்தை முன்வைக்கின்றான். அதன் பிறகு இவ்வாறு குர்ஆனிய அழைப்பை மறுத்த அவர்களுக்கு இவ்வாறு பதில் கூறுமாறு அல்லாஹ் கூறுகின்றான். இதுதான் ஒரு முஸ்லிம் சமூகத்தின் முதன்மை அடையாளம். மிக கவனமாக காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது நபி அவர்கள் நேர்வழியில் இருந்தார்கள் என்பதில் கடுகளவும் சந்தேகம் கிடையாது. ஏனென்றால் நபி வாழுகின்ற காலத்தில் நபியை வழிநடாத்தியது நேரடியாக அல்லாஹ் தான் வழிநடாத்தினான். இப்படி சந்தேகமில்லாத சத்தியத்தில் இருந்தாலும் அதனை மறுக்கின்றவர்களிடம் என்ன கூற வேண்டும் என்ற அந்த பணிவான தவறை திருத்துகின்ற தன்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு முஸ்லிம் சமூகத்தின் முதன்மை அடையாளமான விடயத்தை அல்லாஹ் கூறுகின்றான். சரி, நீங்கள் குர்ஆனிய என்னுடைய அழைப்பை மறுக்கின்றீர்கள். அப்படி என்றால் அல்லாஹ்விடமிருந்து வஹி மூலம் வந்த இதனை விட நேரான ஒரு விடயத்தை நீங்கள் கொண்டு வாருங்கள். நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் அதனை நான் பின்பற்றுகின்றேன் என்று கூறுமாறு அல்லாஹ் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தான். எனவே நன்றாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும், ஒரு முஸ்லிம் சமூகம் என்பது குர்ஆன் சுன்னாவை கொண்டு மக்களை இஸ்லாத்தின்பால் அழைக்க வேண்டும். அவர்கள் அதிலே தர்க்கம் புரிந்தால் அவர்களுடைய நியாயமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் அழகிய விதத்திலே பதிலளிக்க வேண்டும். இவ்வாறு முஸ்லிம் அல்லாத எந்த ஒரு கொள்கையாக இருந்தாலும் எந்த ஒரு சமூகமாக இருந்தாலும் இஸ்லாத்தை மறுத்து வாதிடுகின்ற போது அவர்களோடு அழகிய விவாதங்களை செய்ய வேண்டும். இது தாவாவின் ஒரு வகை என்பதை அல் குர்ஆனின் 16வது அத்தியாயத்தின் 125வது வசனம் சொல்லுகின்றது. இப்போது முக்கிய ஒரு விடயத்தை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். நண்பர்கள் சிலர் இது பற்றி கேள்வியும் தொடுத்திருக்கின்றார்கள். அதாவது முஸ்லிம்கள் என கூறுகின்றவர்களில் அதிகமான இயக்கங்கள், அமைப்புகள் ஒரு முஸ்லிம் சமூகத்தின் இந்த அடிப்படை அடையாளத்தை மறுக்கின்றார்கள். அது இஸ்லாத்திற்கு பொருத்தமில்லை என வாதிடுகின்றார்கள். அறிவில்லாமல் இஸ்லாம் பற்றி இன்றைய சமூக ஊடகங்களை பயன்படுத்தி அவர்கள் உலமாக்களுடைய இடத்திலே அமர்ந்து விவாதம் என்பது கூடாது என்ற ஒரு கருத்தை பரப்புகின்றார்கள். ஒரு சில அரைகுறை உலமாக்கள் கூட இப்படி சொல்லுகின்றார்கள். குர்ஆன் வசனங்கள் மூலம் விவாதம் நடாத்துவதென்பது இஸ்லாத்திற்கு அழைக்கின்ற ஒரு வழி என்பதை இப்போது நாம் தெளிவுபடுத்தி இருக்கின்றோம். இந்த வசனங்களிலே அதாவது இவ்வாறு சத்தியத்தை மறுக்கின்றவர்கள் எங்களை விட நேர்வழியை கொண்டு வாருங்கள் என கூறிய அல்லாஹ் அதன் பிறகு யாரெல்லாம் இந்த விவாதத்திற்கு வரவில்லையோ எம்மை தவறு என கூறுகின்ற அவர்கள் வழியிலிருந்து அவர்கள் உண்மையாளர்கள் என்பதை நிரூபிக்க அத்தகைய ஒரு விவாதத்திற்கு வரவில்லை என்றால் அல்லாஹ் மிக தெளிவாக கூறுகின்றான், இப்படி ஒன்றை கொண்டு வாருங்கள் என்ற உங்களுடைய அழைப்பிற்கு அவர்கள் பதில் கூறாவிட்டால் ஃபாலம் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அன்னமா யத்தபிஊன அஹ்வாஹும் அவர்கள் தங்களுடைய மனோ இச்சைகளைத்தான் பின்பற்றுகின்றார்கள் என்பதை நபியே நீர் தெரிந்து கொள்வீராக. அது மட்டுமல்ல, மனோ இச்சையை பின்பற்றுபவனை விட
மிகப்பெரிய வழிகேடன் யார்? நிச்சயமாக இத்தகைய அநியாயக்கார சமூகத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவதில்லை என கூறுகின்றான். எனவே குர்ஆன் வசனங்களை, ஏனைய குர்ஆன் வசனங்களை கொண்டு, சுன்னாவை கொண்டு விளங்க வேண்டும். சத்தியத்தின்பால் அழைக்கின்ற போது அது பற்றி விவாதிக்க எவரேனும் வந்தால் அழகிய விதத்திலே விவாதிக்க வேண்டும். எமது கொள்கையை தவறு என கூறுகின்றவர்களிடம் பணிவோடு, எம்மை விட சிறந்த கொள்கை அல்லாஹ்விடமிருந்து வஹி மூலம் நீங்கள் நிரூபித்தால் அதனை ஏற்றுக்கொள்ளுகின்றேன் என்ற பணிவும் இருக்க வேண்டும். ஆகவே ஒரு முஸ்லிம் சமூகத்தின் முதன்மை அடையாளம் வஹியிலிருந்து நாம் அதன்படி நடக்க வேண்டும். முஸ்லிம்களின் ஒரு தலைவர் இருப்பதென்பது கட்டாய கடமை. அவர் குர்ஆன் சுன்னாவை கொண்டு மக்களை வழிநடாத்த வேண்டும். அதனை மறுக்கின்றவர்கள், பொய்ப்பிக்கின்றவர்கள் அனைவரையும் எம்மை விட சிறந்த ஒரு நேர்வழி கொண்டு வாருங்கள் என கூற வேண்டும். ஒரு முஸ்லிம் சமூகத்தின் 9 அடையாளங்களில் முதன்மை அடையாளம் இந்த அடையாளம் ஆகும். இவ்வாறு விவாதத்திற்கு அழைக்கப்பட்டதன் பிறகு அது எந்த இயக்கமாக இருந்தாலும் சரி, எந்த ஆலிமாக இருந்தாலும் சரி, அழகிய விவாதத்தை மறுக்கின்றவர்கள், அதனை மறுக்கின்றவர்கள் கண்டிப்பாக மனோ இச்சையை பின்பற்றக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் தீர்ப்பு வழங்குகின்றான். அவர்கள் உண்மையாளர்களாக இருந்தால் குர்ஆன் சுன்னாவில் இருந்து அழகிய முறையிலே தர்க்கம் புரிவதற்கு முன்வர வேண்டும். எனவே தர்க்கங்கள் என்பது அல்லாஹ்வுடைய வழிமுறை, நபியுடைய வழிமுறை. அதனை அழகிய முறையிலே செய்யுங்கள் என அல்லாஹ் வழிகாட்டுகின்றான். இந்த இடத்தில் இஸ்லாத்தை கொண்டு விவாதிப்பது ஹராம், அப்படி விவாதிப்பது இஸ்லாம் அல்ல என்று இதே குர்ஆன் வசனத்தை பயன்படுத்தி, அதாவது 18வது அத்தியாயத்தின் 54வது வசனத்தில் அதிகமானவர்கள் சத்தியத்தை மறுக்கின்றார்கள் என்ற விடயத்திற்கு பதிலாக வெறுமனே விவாதிப்பதென்பது அது வழிகேடர்களின் வழிமுறை என மிக தவறாக விளங்கி இருக்கின்றார்கள். எனவேதான் 29வது அத்தியாயத்தின் 46வது வசனத்தை சொன்னோம். இதுபோன்று நிறைய வசனங்கள், நிறைய ஹதீஸ்கள் அழகிய விவாதம் புரிய வேண்டும் என்பதை இஸ்லாம் தெளிவாக சொல்லுகின்றது. உண்மையான நேர்வழி நடக்கின்ற ஒரு முஸ்லிம் சமூகம் தாங்கள் நேர்வழியில் இருக்கின்றோம் என்ற உறுதி இருந்தால் கூட ஒரு நியாயம் என்ற அடிப்படையிலே, ஒரு பணிவாக, அப்படி என்றால் வஹியுடைய ஆதாரத்தோடு எங்களுடைய கொள்கையை விட சிறந்த ஒரு கொள்கையை கொண்டு வாருங்கள் என கூறுமாறு அல்லாஹ் நபி அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றான். எனவே ஒரு முஸ்லிமின் முதன்மை அடையாளமான அழகிய விவாதத்தில் ஈடுபடுவது, அதனை மறுத்து விவாதம் செய்வதே வழிகேடு என கூறுவது அறிவியலர்களின் தீர்ப்பாகும், குர்ஆனுக்கு முரணாகும், நபியின் சுன்னாவிற்கு முரணாகும். எனவே தெளிவான அறிவு என்பது சுவனம் செல்லுவதற்கான குர்ஆன் சுன்னாவின் வழிகாட்டலிலே நாம் சுவனம் செல்ல வேண்டும் என்றால் தெளிவான அறிவு வேண்டும். குர்ஆன் வசனத்தை குர்ஆனுக்கு முரணாக பயன்படுத்தக்கூடாது. குர்ஆனுக்கு விளக்கமாக தந்த சுன்னாவிலே நபி அவர்கள் தர்க்கித்திருக்கின்றார்கள் என்பது தெளிவாக நிரூபணமாகின்ற நிலையில் சத்தியத்திலிருந்து விவாதிக்க கூடாது என கூறுகின்றவர்கள் தெளிவான அறிவில்லாமல் தாமும் வழிகட்டு பிறரையும் வழிகட்டின்பால் அழைத்து செல்கின்றார்கள். எனவே யாரெல்லாம் சுவனம் செல்ல விரும்புகின்றார்களோ அவர்கள் வஹியை பின்பற்றி வஹியை மறுக்கின்றவர்களோடு அழகிய விவாதத்தில் ஈடுபடுவது என்பது அல்லாஹ்வின் கட்டளையும் நபியின் சுன்னாவும் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த வசனம் அதிகமானவர்கள் தர்க்கித்து இந்த சத்தியத்தை நிராகரிப்பது பற்றி கூறுகின்றது. அதே நேரத்தில் எம்மோடு எவரேனும் தர்க்கிக்க வந்தால்
அல்லது எம்மை பொய்ப்பித்தால் அவர்களோடு அழகிய விவாதம் செய்யுங்கள் என அல் குர்ஆனே கூறுகின்றது. தெளிவில்லாத ஒரு வழிகேட்டிலே இருக்கின்ற அவர்களை இதுதான் நேர்வழி என்பதை தெளிவுபடுத்துவது முஸ்லிம்களின் கடமை என இஸ்லாம் எங்களுக்கு கூறுகின்றது. தெளிவான அறிவோடு அல்லாஹ்வின் திருப்தியை எதிர்பார்த்து குர்ஆன் சுன்னா வழிப்படி நடந்தால் மட்டுமே நாம் சுவனம் நுழைய முடியும். அத்தகைய முஸ்லிம்களாக மரணிக்கும் பாக்கியத்தை அல்லாஹ் எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. அகூலு ஹாதா வ அஸ்தக்ஃபிருல்லாஹ லி வ லிஸாயிரில் முஸ்லிமீன வல் முஸ்லிமாத்.